வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வம். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மாளிகைக்கு மெயில் மூலமாக மர்ம நபர்கள் இரண்டாவது முறையாக வெடிகுண்டு மிரட்டல் விடுத்துள்ளதை அடுத்து ஆளுநர் மாளிகை முழுவதும் வெடிகுண்டு நிபுணர்கள் மூலம் மோப்பநாய் உதவியுடன் போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி ரங்கப்பிள்ளை வீதியில் அமைந்துள்ளது ராஜ்நிவாஸ், அதாவது புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மாளிகை. இங்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் உட்பட அரசு அதிகாரிகள், பணியாளர்கள் என 50க்கும் மேற்பட்டோர் உள்ளனர். இந்த நிலையில் கடந்த 14ஆம் தேதி ஆளுநர் மாளிகைக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டு இது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் தற்போது மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி இன்று மதியம் 12 மணி அளவில் ஆளுநர் மாளிகைக்கு சக்தி வாய்ந்த வெடிகுண்டு வைத்துள்ளதாக ஆளுநர் மாளிகையின் அதிகாரப்பூர்வ இமெயில் ஐடிக்கு ஒரு மெயில் வந்துள்ளது. இதனை பார்த்த ஆளுநர் மாளிகை அதிகாரிகள் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பநாய் உதவியுடன் போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். மேலும் ஆளுநர் மாளிகை அமைந்திருக்கக்கூடிய சாலை இருபுறமும் தடுப்பு கட்டைகள் அமைக்கப்பட்டு பொதுமக்கள் மற்றும் வாகனங்கள் செல்ல முடியாத வகையில் தடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாகவே முதலமைச்சர் இல்லம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், புதுச்சேரி தலைமை தீயணைப்பு நிலையம் உள்ளிட்ட அலுவலகங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவை புரளி என்பது தெரிய வந்த நிலையில் தற்போது துணைநிலை ஆளுநர் மாளிகைக்கு இரண்டாவது முறையாக வெடிகுண்டு மிரட்டல் விடுத்துள்ள சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரியாங்குப்பம் வீராம்பட்டினம் சாலை விரிவாக்கத்திற்கு செட்டிக்குளம் பகுதி மக்கள் வீடுகளை பூட்டிவிட்டு கண்ணீர் மல்க குழந்தைகளுடன் எதிர்ப்பு தெரிவித்தனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதி வீராம்பட்டினம் சாலை செட்டிக்குளம் பகுதியில் சுமார் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் 45 ஆண்டுகளாக சாலை ஓரம் அரசின் புறம்போக்கு இடத்தில் வசித்து வருகின்றனர். சாலை ஓரம் உள்ள ஆக்கிரமிப்புகளால் அடிக்கடி அரியாங்குப்பம் வீராம்பட்டினம் சாலையில் விபத்து ஏற்படுவதாலும் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருகை தருவதாலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. போக்குவரத்து மற்றும் சுற்றுலாவை மேம்படுத்தும் வகையில் தற்போது அரியாங்குப்பம் முதல் வீராம்பட்டினம் வரை சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலையை விரிவாக்கம் செய்ய கடந்த ஒரு வருடமாக இதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு பொதுப்பணித்துறை முடிவு செய்யப்பட்டது. இதற்கு அப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்து வந்தனர். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர், முதலமைச்சர், துணைநிலை ஆளுநரிடமும் புகார் மனு கொடுக்கப்பட்டது. தங்கள் பகுதியில் சாலை விரிவாக்கம் பணியில் எவ்வளவு தூரம் எடுக்க முடியுமோ அதை எடுத்துக் கொள்ளுங்கள், மீதி இருக்கும் இடத்தில் தங்களுக்கு இடத்தை ஒதுக்கி தருமாறு கோரிக்கை வைத்தனர். ஆனால் இதற்கு எந்தவித பதிலும் மாவட்ட நிர்வாகமும் அரசும் தெரிவிக்காதது தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களை அந்த மக்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தனர். இதற்கெல்லாம் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தான் காரணம் என கடும் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தனர். ஏனென்றால் அந்த செட்டிக்குளம் பகுதியில் அமைந்துள்ள திருமண மண்டபத்திற்கு வாகனம் நிறுத்தும் இடம் இல்லாததன் காரணமாக இவர்களை காலி செய்துவிட்டால் அந்த இடத்தில் வாகனங்களை நிறுத்துவதற்கான இடமாக தேர்வு செய்து விடலாம் என்ற நோக்கில்தான் என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் ஈடுபடுவதாக அப்பகுதி மக்கள் கடும் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தனர். இதற்காக கோரிக்கையும் கொடுக்கப்பட்டது. ஆனால் எந்த கோரிக்கையும் செவிசாய்க்காத மாவட்ட நிர்வாகம் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வீடுகளை அகற்றும் பணியில் தீவிரமாக இறங்கியது. இதற்காக 2 நாட்களுக்கு முன்பாக வீடுகளை அகற்றப்படும் என நோட்டீஸும் வழங்கப்பட்டது. இதற்கும் அப்பகுதி மக்கள் தங்களுடைய இடத்தில் எந்த அளவிற்கு ஆக்கிரமிப்பு இருக்கிறதோ அதை எடுத்துக் கொள்ளுங்கள் என நேற்று மீண்டும் கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் அந்த கோரிக்கையை ஏற்காத மாவட்ட நிர்வாகம் தற்பொழுது இன்று மாவட்ட நிர்வாகம் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், நகராட்சி அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் ஒன்றிணைந்து ஜேசிபி இயந்திரங்களுடன் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். இதற்கு செட்டிக்குளம் மக்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்து வீட்டை பூட்டிக் கொண்டு வீட்டினுள் இருந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. வீட்டை இடித்தால் நாங்கள் உள்ளேதான் இருப்போம், எங்களையும் உள்ளே இடித்து சாகடியுங்கள் எனவும் கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்த காட்சி மனதை நெகிழ வைத்தது. மேலும் ஒரு வீட்டின் உரிமையாளர் ரகு என்பவர் சிலிண்டரை திறந்துவிட்டு கொளுத்தி விடுவேன் எனவும் மிரட்டிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனால் அப்பகுதியில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர். தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு பகுதி முழுவதும் தண்ணீரை பீச்சி அடிக்கப்பட்டது. மேலும் காவல்துறை உதவியுடன் வீட்டில் உள்ளே இருந்த நபர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்து அழைத்துச் சென்றனர். அதன் பிறகு ஒவ்வொரு வீடாக இடிக்கப்பட்டது. இந்த சம்பவத்தின் காரணமாக சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் மேலும் மோதல் போக்கு ஏற்படும் சூழல் நிலவுவதால் காவல்துறையினர் அப்பகுதியில் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர். பெக்டா போராட்டம் 3வது நாளாக தீவிரமடைந்துள்ளது. பிடியு நிர்வாக அலட்சியத்துக்கு பேராசிரியர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக பேராசிரியர்கள் சங்கம் பெக்டா
கடந்த ஆண்டு 2024 ஜூன் மாதம் முன்வைத்த முக்கிய கோரிக்கைகள் மீது இதுவரை நடவடிக்கை எடுக்காத PTU நிர்வாகத்திற்கும் புதுச்சேரி அரசின் செயலற்ற அணுகுமுறைக்கும் எதிராக 3வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பெக்டா பல்கலைக்கழக வளர்ச்சிக்கு தடையாக உள்ள முக்கிய பிரச்சனைகள் குறித்து 19/3/2025 அன்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றியது. இதில் போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ் அமைத்தல், CIS ஊதிய திருத்தம், ஓய்வூதிய வயது உயர்வு, பொறுப்பு பதிவாளர் ரெஜிஸ்ட்ரார் நியமன முறைகேடு, பணியாளர் பற்றாக்குறை, நிர்வாக சீர்திருத்தம் ஆகியவை முக்கிய கோரிக்கைகளாக வலியுறுத்தப்பட்டுள்ளன. இந்த கோரிக்கைகளை முன்னிட்டு பெக்டா தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறது. ஏப்ரல் 15 முதல் 17 வரை கருப்பு பட்டை அணிந்து எதிர்ப்பு பதிவு, ஏப்ரல் 21 முதல் 23 வரை அலுவலகம் முன்பு கவனஈர்ப்பு போராட்டம், நாளை ஏப்ரல் 24 முதல் காலவரையற்ற உள்ளிருப்பு வேலைநிறுத்தம் தொடங்க உள்ளது உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களை அறிவித்து தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் இன்று நிர்வாக கட்டடத்தின் முன்பு பேராசிரியர்கள் கோஷங்களை எழுப்பி கவனஈர்ப்பு போராட்டம் நடத்தினர். இதனைத் தொடர்ந்து PTU நிர்வாகம் கடந்த 21/2/2025 அன்று பெக் கவர்னிங் பாடி GBயின் தீர்மானப்படி கல்வி செயலாளர் ஜவஹர் தலைமையில் டீன்ஸ் மற்றும் டைரக்டர்ஸ் பதவிகளை PTU ஆக்ட் ஸ்டேட்டஸ் அடிப்படையில் நடைமுறைப்படுத்த தீர்மானித்திருந்தது. ஆனால் 10/4/2025 அன்று துணைவேந்தர் மோகன் தலைமையில் டீன்ஸ் மற்றும் டைரக்டர்ஸ் கூட்டம் நடத்தப்பட்டிருப்பது கல்வி செயலாளர் தலைமையில் நடைபெற்ற GBயின் தீர்மானத்திற்கு முற்றிலும் முரணானது என்று பெக்டா குற்றச்சாட்டு கூறியுள்ளது. பெக்டா நிர்வாகத்தின் இத்தகைய செயல்பாடுகளை கடுமையாக கண்டித்து PTU நிர்வாகமும் புதுச்சேரி அரசும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து கோரிக்கைகளுக்கு விரைவில் தீர்வு வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. புதுவை உருளையன்பேட்டை தொகுதி கோவிந்தசாலை பாரதிபுரம் மெயின் ரோட்டில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ உலகமுத்து மாரியம்மன் என்கிற யோகமுத்து மாரியம்மன் திருக்கோயிலின் கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதன்கிழமை காலை 10 மணி அளவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி அவர்கள் தலைமையில் மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. மேலும் விழாவில் கோவிந்தசாலை பகுதியைச் சேர்ந்த ஊர் முக்கிய பெரியவர்களும் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளும் பிரமுகர்களும் மகளிரும் இளைஞர்களும் அனைவரும் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்றுச் சென்றனர். பிறகு செய்திகள் தொடரும். தேங்க்யூ. பாருப்பா, பத்மா கை நிறைய புதுசா வளையல் போட்டிருக்கா. அத நீங்க எப்ப பாத்தீங்க? கோயிலுக்கு போனப்ப பார்த்தேன். அப்ப கோவிலுக்கு போனது சாமிய கும்பிட இல்ல. ஏன்பா, ஏன் முன்னாடி வந்து நின்னு சாமி கும்பிட்டா நான் பார்க்க மாட்டேனா? எனக்கும் வேணும் புது வளையல். இப்ப தங்கத்தோட விலை என்னன்னு தெரியுமா? பாரு, ஜோஸ் ஆலுகாஸ்ல இப்ப ஒரு புது ஆஃபர் இருக்கு. தங்க நகைகளின் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. புரிஞ்சுதா? குட். அப்படின்னா ஜோஸ் ஆலுகாஸ் போலாமா? புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர் ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLCயில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. CBSE மற்றும் ஸ்டேட் போர்டு 10th +1 மற்றும் +2 டியூஷன் கிளாஸஸ் ஆல் சப்ஜெக்ட்ஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது. Popular Center for Success since 1989. Contact BCC Nagarajan. Vivekanandar Coaching Center and Tutorial. Velalar Street, Mudaliyarpet, Pondicherry. Phone 0413-2357-202. திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குச்சிப்பாளையம் கிராமத்தில் புதிய மின்மாற்றி அமைப்பதற்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார்.
மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குச்சிப்பாளையம் கிராமத்தில் கடுமையான மின் அழுத்த குறைபாடு நிலவி வந்தது. இதனால் பொதுமக்கள் பெரிதும் அவதியுற்றனர். இதை அறிந்த திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மின்துறை அதிகாரிகளிடம் அப்பகுதியில் புதிய மின்மாற்றி உடனடியாக அமைக்க வேண்டும் என கடிதம் கொடுத்தார். இதன் அடிப்படையில் புதிய மின்மாற்றி 200 கிலோவாட் மின்சாரம் அமைக்க திட்டம் தயாரிக்கப்பட்டு ரூபாய் 19,95,369 ரூபாய் மதிப்பீட்டில் அரசு அனுமதிக்காக அனுப்பப்பட்டது. அரசு அனுமதி கிடைக்கப்பட்ட நிலையில் குச்சிப்பாளையம் கிராமத்தில் இதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் உதவி மின் பொறியாளர் பன்னீர்செல்வம், இளநிலை பொறியாளர் பழனிவேலு மற்றும் மின்பிரிவு ஊழியர்கள், ஊர் பொதுமக்கள், முக்கிய பிரமுகர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பிரதேச நெல் ஜெயராமன் இயற்கை பலபயிர் சாகுபடியாளர்கள் சங்கம் ஒருங்கிணைந்த தலைவர் ராஜ வேணுகோபால் தலைமையில் இரு சங்க ஆண்டு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி பிரதேச நம்மாழ்வார் இயற்கை உழவர்கள் சங்கம், புதுச்சேரி பிரதேச நெல் ஜெயராமன் இயற்கை பல பயிர் சாகுபடியாளர்கள் சங்கம் ஒருங்கிணைந்த தலைவர் ராஜ வேணுகோபால் தலைமையில் இரு சங்க ஆண்டு பொதுக்குழு, நிர்வாக குழு, சங்க செயற்குழு, இரு சங்க ஆலோசகர்கள், உயர்மட்ட குழு உறுப்பினர்கள், பிரதேச நிர்வாகிகள், கொம்யூன் நிர்வாகிகள், முன்னோடி உறுப்பினர்கள் மற்றும் உறுப்பினர்கள் முன்னிலையிலும் சோரப்பட்டு சங்க ஆலோசகர் ராமமூர்த்தி வயலில் நடைபெற்றது. திரளான சங்க உறுப்பினர்கள் இதில் கலந்து கொண்டனர். சங்க துணைத் தலைவர் வெங்கடாச்சலம் வரவேற்புரை நிகழ்த்த தீர்மானங்கள், விவாதங்கள், விளக்கங்களுடன் இனிதே நிறைவேற்றப்பட்டன. இதில் சங்க செயல்பாடுகளுக்கு தொடர்பு கொண்டு அனைத்து இடங்களிலும் ஒத்துழைப்பு வழங்கி வரும் அனைவருக்கும் பாராட்டுகளுடன் வாழ்த்துக்களை தெரிவித்து தீர்மானிக்கப்பட்டது. இரு சங்க ஆண்டு வரவினங்கள் மற்றும் செலவினங்கள் குறித்த ஆண்டறிக்கை ஆளுநர், முதலமைச்சர், வேளாண் துறை அமைச்சர், வேளாண் துறை இயக்குநர் ஆகியோரின் ஒப்புதலோடு புதுச்சேரி பிரதேசம் முழுவதும் சித்த மருத்துவம், பாதுகாப்பு மற்றும் ஆராய்ச்சி மையம் நிறுவி நோயில்லா புதுச்சேரி பிரதேச அமைய கேட்டுக்கொள்வது உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. நிறைவாக சங்க ஆலோசகர் ராமமூர்த்தி வருகை தந்தவர்கள் அனைவருக்கும், சிறப்பான செயல்பாடுகளை முன்னெடுத்துச் செல்லும் உழவர் பெருமக்களுக்கும் நன்றிகளை கூற இரு சங்க நிர்வாகிகள், ஆலோசகர்கள் ராமமூர்த்தி, பூமிநாதன், சுந்தர் வரதன், உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் சத்யநாராயணன், குருநாதன், சங்க துணைத் தலைவர்கள் வெங்கடாச்சலம், ராமமூர்த்தி, வில்லியனூர் கொம்யூன் தலைவர் குலசேகரன், செயலாளர் சக்தி முருகன், சங்க செயலாளர்கள் கோவிந்தராஜ், கலியமூர்த்தி, துணை செயலாளர் விஜயகுமார், ஆனந்தராஜ், பொருளாளர்கள் நாராயணசாமி, ஹரிகிருஷ்ணன், உழவர்கரை செயலாளர் ரமணகுரு மற்றும் முன்னோடி உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பெக்டா போராட்டம் 3வது நாளாக தீவிரமடைந்துள்ளது. PTU நிர்வாக அலட்சியத்துக்கு பேராசிரியர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக பேராசிரியர்கள் சங்கம் பெக்டா கடந்த ஆண்டு 2024 ஜூன் மாதம் முன்வைத்த முக்கிய கோரிக்கைகள் மீது இதுவரை நடவடிக்கை எடுக்காத PTU நிர்வாகத்திற்கும் புதுச்சேரி அரசின் செயலற்ற அணுகுமுறைக்கும் எதிராக 3வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பெக்டா பல்கலைக்கழக வளர்ச்சிக்கு தடையாக உள்ள முக்கிய பிரச்சனைகள் குறித்து 19/3/2025 அன்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றியது. இதில் போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ் அமைத்தல், CAS ஊதிய திருத்தம், ஓய்வூதிய வயது உயர்வு, பொறுப்பு பதிவாளர் ரெஜிஸ்ட்ரார் நியமன முறைகேடு, பணியாளர் பற்றாக்குறை, நிர்வாக சீர்திருத்தம் ஆகியவை முக்கிய கோரிக்கைகளாக வலியுறுத்தப்பட்டுள்ளன. இந்த கோரிக்கைகளை முன்னிட்டு பெக்டா தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறது. ஏப்ரல் 15 முதல் 17 வரை கருப்பு பட்டை அணிந்து எதிர்ப்பு பதிவு, ஏப்ரல் 21 முதல் 23 வரை அலுவலகம் முன்பு கவனஈர்ப்பு போராட்டம், நாளை ஏப்ரல் 24 முதல் காலவரையற்ற உள்ளிருப்பு வேலைநிறுத்தம் தொடங்க உள்ளது உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களை அறிவித்து தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் இன்று நிர்வாக கட்டடத்தின் முன்பு பேராசிரியர்கள் கோஷங்களை எழுப்பி கவனஈர்ப்பு போராட்டம் நடத்தினர். இதனைத் தொடர்ந்து PTU நிர்வாகம் கடந்த 21/2/2025 அன்று பெக் கவர்னிங் பாடி GBயின் தீர்மானப்படி கல்வி செயலாளர் ஜவஹர் தலைமையில் டீன்ஸ் மற்றும் டைரக்டர்ஸ் பதவிகளை PTU ஆக்ட் ஸ்டேட்டஸ் அடிப்படையில் நடைமுறைப்படுத்த தீர்மானித்திருந்தது. ஆனால் 10/4/2025 அன்று துணைவேந்தர் மோகன் தலைமையில் டீன்ஸ் மற்றும் டைரக்டர்ஸ் கூட்டம் நடத்தப்பட்டிருப்பது கல்வி செயலாளர் தலைமையில் நடைபெற்ற GBயின் தீர்மானத்திற்கு முற்றிலும் முரணானது என்று பெக்டா குற்றச்சாட்டு கூறியுள்ளது.
பெக்டா நிர்வாகத்தின் இத்தகைய செயல்பாடுகளை கடுமையாக கண்டித்து PTU நிர்வாகமும் புதுச்சேரி அரசும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து கோரிக்கைகளுக்கு விரைவில் தீர்வு வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.